பாலாஜி பவனில், அதாவது ஸோ என்னோட காலேஜ் பக்கத்தில் தான். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் பொறுமையாக கேளுங்க. அதாவது நான் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னால் உங்களுக்கு வந்து என்னென்ன பயன்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிறது என்னோடய சொந்த கம்பெனி. அதாவது நம்ம கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் கொட்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெப்சைட் வந்து ஓப்பனாக டைரெக்டாக கொடுக்குறேன். ஸோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் இருக்க கொட்டேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடுத்து பாருங்கள். வேறு அடுத்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்காரங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், இது வந்து உங்களுக்கு தெளிவாக தெரிய வரும். எப்போமா இருந்தாலும் என் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர் டிஜிட்டல் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் வந்து கிருஷ்ணகிரியை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி. மொத்தம் 8 ஃபேக்ட்ரி ஓனர்ஸ் சேர்ந்து இந்த சேல்ஸை வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ 4 ஸ்டேட்லேயும் கவனிச்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபேக்ட்ரியில் கிரானைட் எடுக்கிற கஸ்டமர்ஸுக்கு வந்து கிரானைட் லேயிங் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே நம்ம எஸ்ஆர் பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸுங்கிற நம்ம கம்பெனிலேருந்து பெஸ்ட் ரேட்டில், அதாவது தமிழ் டீமை வச்சு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தாராளமாக யாராக இருந்தாலும் கிரானைட் லேயிங்காக இருந்தாலும் சரி, கிரானைட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஸ்க்ரீனில் நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஜியோ டெக்னிக்கல் சொல்யூஷன்ஸ், அதாவது இவங்க வந்து ஜியோஃபிசிக்ஸ் முறையில் போர்வெல் சர்வே பண்ணுறது, லேண்ட் சர்வேயிங், மைனிங் சர்வேயிங், போர்வெல் ரீசார்ஜ் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சந்தேகங்களை வந்து நீங்கள் தாராளமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இவங்க கடந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 687 பாயிண்ட்டுக்கு அதிகமாக என் மூலமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்துருக்காங்க. இதில் வந்து 100க்கு 1 பாயிண்ட் வீதம் 6 பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகிருக்கு. இவங்க சக்ஸஸ் விகிதம் வந்து 99% இருக்குது. நல்ல பெஸ்ட்டு டீம். அவங்களோட நம்பர் நான் டைரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட டைமை வந்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். எஸ்ஆர் சோலார் சிஸ்டம்ஸ், அதாவது உங்கள் வீட்டுக்கு தேவையான சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான 1 kV, 2 kV, 3 kV, 4 kV, 5 kV, அதுக்கப்புறம் உங்கள் தோட்டத்துக்கு தேவையான ஒரு 5 kV வர, இல்லைனா 10 kV, இல்லைனா ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கு தேவையான சோலார் சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கொட்டேஷனை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்க்கலாம். லிப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது இந்த எஸ்ஆர் லிப்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து முழுக்க பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அதாவது என்னால் முடிஞ்சது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து எந்த லெவலில் ரேட்டு கம்மியாக பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த லெவலில் நம்ம பெஸ்ட் டீமாக தான் நம்ம கையில் வச்சுருக்கோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் லிஃப்ட், எம்ஆர்எல் லிஃப்ட், அதாவது கமர்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, ரெசிடென்ஷியல் பர்பஸாக இருந்தாலும் சரி, நியூ லிஃப்ட் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அண்ட் ஓல்டு லிஃப்ட் வந்து ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா தாராளமாக ஏஎம்சி வந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களோட என்கொயரியை வந்து ஃபீட் பண்ணிவிடுங்க. எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், அதாவது நம்ம எஸ்ஆர் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸில் வந்து நியூ கேமரா இன்ஸ்டாலேஷனாக இருந்தாலும் சரி தான், இல்லைனா ஓல்டு கேமரா வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அதாவது 4 சேனல், 8 சேனல், 16 சேனல், 32 சேனல், இதுக்கப்புறம் பெரிய கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அதிகமாக கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தாலும் சரி தான், தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களோட சர்வீஸ் வந்து உடனுக்குடன் இருக்கும். தமிழ்நாடு சோஷியல் அக்ரிகல்ச்சர் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீர்மட்டத்தை வந்து மறுபடியும் கொண்டு வரணும், நீர் ஆதாரத்தை வந்து பெரிய லெவலில் முன்னேற்றி கொண்டு வரணும், அப்படிப்பட்ட ஒரு உன்னத நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ட்ரஸ்ட் தான். இந்த ட்ரஸ்ட்டில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே உறுப்பினராக ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். இந்த வெப்சைட் லிங்க்கை ஓப்பன் பண்ணி உறுப்பினராக ஜாயின் பண்ணிவிடுங்க. உங்களோட அரிதான நேரத்தை ஒதுக்கி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்த நபர்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம் சொல்கிறேன். இமேக் நேயர்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள முத்தியால்பேட்டை, இது வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம், அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்து ஃபுல்லாகவே டிமாலிஷ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து சாருக்கும் பேக்கில் வந்து அவங்க பிரதருக்கும் தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். அண்ட் நம்ம கூட வந்து திருச்சியில் உள்ள மேனேஜர் இருக்காங்க. அவங்க ஒரு மாதம் இனி என் கூட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபீல்டு ஒர்க்கை வந்து ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணுறதுக்காக என் கூட இருக்காங்க. அது வந்து நம்ம சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த ஏரியாவுக்கு நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்க இன்ஜினியர். ஸோ இவங்களும் நம்ம கூட தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட நம்ம
காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே முடித்த ஒர்க் நிறைய இருக்குது, அதையும் நம்ம போய் பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன். இதுக்கிடையில் அம்பத்தூர்லேருந்து நமக்கு கால் வேறு வந்துருச்சு, ஈவினிங் கரெக்டாக 4 o'clock மீட்டிங். ஸோ எப்படின்னு தெரில, டைமும் இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 o'clock, ஆமாம் இல்லை 1 o'clock ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து என்னோடய வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணுறதை விட வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கட்டாயமாக சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சது உங்கள் வீட்டுக்கு ஒரு 1000 square feet வீடு நீங்கள் போடுறீங்கன்னா டெஃபினட்டாக 2 3 லட்ச ரூபா மிச்சமாகும். ஸோ டெஃபினட்டாக கால் பண்ணுங்கள். யாராக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிங்கன்னா என்னோடய சஜஷன் அண்ட் அட்வைஸ் வந்து ஓப்பனாக நான் கொடுக்குறேன். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்ல முறையில் நீங்கள் வந்து வீடை கட்டி முடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய், சி. இல்லை, இந்த வீடியோ இந்த விளாக் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. நம்ம இனி அநேகமாக இது அத்திவரதர் கோயில் பக்கம்தான். இனி அடுத்து நம்ம அம்பத்தூர் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக காஞ்சிபுரம் மாவட்டம் புளியம்பாக்கம் இந்த இடத்துல தான் நம்ம வந்து என்னோடய இன்ஜினியரிங் பிஇ கம்ப்ளீட் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஃப்ரெண்டில் இருந்தால் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா இது பக்கத்தில் தான் நம்ம சைட்டுக்கு வந்திருந்தோம். அண்ட் காலேஜுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் உள்ள இந்த கடைக்கு மேலே இந்த வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன் காலேஜ் படிக்கும்போது. மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மலரும் நினைவுகளை பார்க்குறதுக்காக வண்டியை நிறுத்திட்டு இதில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இனி அடுத்து இதில் சங்கராபுரம், பழசிவரம் பக்கத்தில் பழசிவரத்தில் வந்து நம்ம ஒர்க் முடித்த ஒரு சைட் இருக்குது. ஸோ அந்த சைட்டை போய் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அந்த சைட் லொக்கேஷன் இப்போ என் கையில் இல்லை. நான் வெளியே எங்கேயுமே ட்ராவல் பண்ணது கிடையாது. ஃபுல்லாகவே லேபர்ஸை வச்சு என்னோடய டீம் இன்ஜினியர்ஸை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் நான் ஃபீல்டுக்கு வெளியே இறங்கி வந்து பார்த்துட்ருக்கேன் ஒவ்வொரு சைட்டாக. தொடர்ந்து எல்லா சைட்டுக்கும் நான் இப்போ நேரில் வருவேன் கூடி சீக்கிரம். ஸோ அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நான் வந்து எபிசோடாக நான் இன்னிலேருந்து கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக 30 days டெய்லி ஒரு எபிசோட். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஹாய், இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பழசிவரம். ஓகேங்களா? ஸோ என்னோடய காலேஜ் பக்கத்தில் தான். ஈவன் சொல்லப்போனால் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலையும் நான் வந்து ஒரு 2 வருஷம் நான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டுக்கு இன்றைக்கி போகிறதுக்கு எனக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாய்ப்பு இருந்துன்னா போய் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் தங்கியிருந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு லைட்டாக ஒரு வீடியோவில் இணைச்சி கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோஸ் இந்த ஒர்க் வந்து எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாகவே பார்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்லர் பார்த்தீங்கன்னா பில்லருக்கு வந்து நடுவில் ஒரு ஒர்க்கு அண்ட் இந்த சைடில் ஒரு ஒர்க்கு, இந்த மாதிரி பில்லர் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்டு சிட் அவுட்லேயுமே நம்ம ஃபுல்லாகவே கிரானைட் ஒர்க் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே சாம்பரிங் ஒர்க் பண்ணி தெளிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஜன்னலுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டெப்ஸு படிக்கட்டில் ஃபுல்லாகவே டபுள் இல்லை, ஆமாம், டபுள் ஒட்டி சாம்பரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த சைடுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ள ஹாலில் பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஃபுல்லாகவே பார்டர் கொடுத்து தெளிவாக ஒர்க்கை முடிச்சிருக்காங்க. இந்த பார்டர் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக அந்த சைட்டுக்கு வந்து என்னால் வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது வர முடியல. அப்புறம் கிச்சன் ஒர்க்கு, கிச்சனுக்கு உள்ளே போகிறதுக்கு பார்டர், கிச்சன்லேயுமே நமக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்குது ஃபினிஷிங். ஆக்சுவலாக ஒர்க்கு முடிஞ்ச வீட்டில் வந்து நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். அண்டு இந்த ஏரியாவிலையும் பார்டர்லாம் கொடுத்து நல்லா தெளிவாக பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த டாப் ஃப்ளோர் போகக்கூடிய படிக்கட்டு ஃபுல்லாகவே ஒர்க் முடிச்சிருக்காங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் லஞ்சு பாலாஜி பவனில், அதாவது நம்ம செங்கல்பட்டுலேருந்து அது நியர் கூடுவாஞ்சேரி வரும்பொழுது அந்த லஞ்சில் வந்து நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சை வந்து சாப்பிட்றோம். ஸோ இந்த சென்னை அம்பத்தூர் ஏரியாவில் வந்து நம்ம வந்து ரெண்டல் பர்பஸ்க்காக 4 வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம்.
ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 வீடு அண்டு டாப் ஃப்ளோரில் 2 வீடு. இந்த பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக 2D பிளான்லாம் ஓகே பண்ணிட்டாங்க. அண்டு எலிவேஷனும் மோரோவர் இது உள்ளே இருக்கிறதுனால எலிவேஷன் தேவையில்லை, பெரிய லெவலில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம நீ அடுத்து இமிடியேட்டாக இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னென்னா வாஸ்து முறைப்படி நம்ம இன்ஜினியர் வந்து போட்டாங்க டயக்ராத்தை. ஆக்சுவலாக இது வந்து கிச்சன் வந்து பேக்கில் வரணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ கிச்சன் பேக்கில் போயிடும், பெட்ரூம் உள்ள ஃப்ரண்ட் இது சென்டரில் வந்துடும், ஹால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிளானை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரண்ட் அதாவது கீழே 2 பில்டிங், மேலே 2 பில்டிங். இது கூடிய சீக்கிரத்தில் அம்பத்தூரில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்டு அவ்வளோதாங்க, இன்றைக்கி vlog வந்து இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து இதை வந்து நான் எபிசோடாக நான் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எபிசோடு. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடு வந்து நம்ம காஞ்சிபுரம் போயிருக்கோம், முத்தியால்பேட்டை. காஞ்சிபுரம் போயிட்டு நேராக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ நம்ம வாட்ச் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஆக்சுவலாக இன்றைக்கி உள்ள ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக தெளிவாக முடிச்சாச்சு. டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபேஸை பார்க்க ரணக்கொடூரமாக போயிட்டுருக்கு. காலில் என்ன பண்ண, சரி பார்க்கலாம், ஏதாவது ஒன்று சாதிக்கணும்ல, முயற்சி பண்ணுவோம், தொடர்ந்து முன்னேறுவோம். அதே நேரத்தில் இந்த எபிசோடு 1 பார்த்துட்டு எபிசோட் 2 வந்து பார்க்க மறந்துடாதீங்க. அது நாளைக்கு, ஆமாம் எபிசோட் 2 நாளைக்கு என்ன ஒர்க் இருக்குன்னு தெரியல, இதுவரை எந்த ஒர்க்கும் இல்லை. நாளைக்கு ஆக்சுவலாக மெரினா பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. என்ன போகலாமா? சாக்கா கொடுத்துட்ருக்கேண்ணா, சும்மா நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும்லடா. மெரினா பீச்சுக்கு போவோம், அப்படியே முடிஞ்சா ஏதாவது ஒரு படத்துக்கு போவோம். இப்போ வரைக்கும் எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை. ஆமாம், ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை. பின்னாடி வேற ஒரு தம்பி உட்காந்துருக்காரு, அவர் சைலண்டாக எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காரு. சரி, ஓகே. நாளைக்கு உண்மையிலே நாளைக்கு வந்து நான் ஸ்பெஷலாக கொஞ்சம் கஷ்டப்படுறேன். அந்த கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லி உங்களையும் கஷ்டப்பட விருப்பப்படல. ஸோ நாளைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதனால் அப்படி சொன்னேன்னு. நாளை கழிச்சு போடுற வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் எதனால் அந்த கஷ்டம். எதிர்பார்க்கலாங்க, ஒரு விஷயத்தை இழந்தாதான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். ஸோ அதனால் நான் அந்த விஷயத்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், தியாகம். ஒரு ஜீவன் உண்மையிலே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அந்த ஜீவனுக்காக நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். அது என்னன்னு சொல்லி நான் நாளை கழிச்சு உள்ள வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேங்க. ஏன்னா இப்போ நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் நாளை கழிச்சு உள்ள வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் பாபு. தேங்க்யூ, பபாய், see you. இதுவரை என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கட்டாயமாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஸோ இதுலேயே கொஞ்சம் நேரமாக நின்றுட்டுருக்கோம். அண்டு அப்படியே அந்த ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக என்னால் உங்களுக்கு ஒரு நல்ல சேவிங்ஸை எடுத்து கொடுக்க முடியும். ஸோ அந்த இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, பாய் தம்பி. பாய். அண்ட் தம்பி, ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.